இனி இடம்பெறப் போகும் பாடல் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவல். கண்ணே கலைமானே என்று தொடங்கும் இந்த பாடல் வரிகளின் நயத்தால், எளிமையால் மட்டுமல்ல, குரல் தேர்வாலும், பாடப்பட்ட மென்மையான பாங்காலும், படமாக்கப்பட்ட விதத்தாலும் அற்புதமாக அமைந்திருந்தது. கண்ணதாசன் எழுதிய கடைசி திரைப்பட பாடல் என்ற கௌரவமும் வரலாற்று பெருமையும் கூட இந்த பாடலுக்கு உண்டு. இளையராஜாவை மனதில் வைத்தோ என்னவோ ஒரு தடவை கண்ணதாசன் பத்திரிகை ஒன்றில் எழுதும் போது இப்படி குறிப்பிட்டார்: புதிய இசையமைப்பாளர்களின் இசையில் கனம் இருக்கின்றதோ இல்லையோ, தலையில் இருக்கும் கனத்திற்கு குறைச்சல் இல்லை. இதன் விளைவாகவோ என்னவோ அதற்கு பிறகு குறிப்பிட்ட காலம் வரை இளையராஜாவின் இசையில் கண்ணதாசன் பாட்டெழுதும் வாய்ப்புகள் அற்றுப்போயிருந்தன. இப்படியே கொஞ்ச காலம் கழிந்த நிலையில் திருமண விழாவொன்றில் கண்ணதாசனும் இளையராஜாவும் நேருக்கு நேர் சந்திக்கும் வாய்ப்பு கிட்டியது. இளையராஜா அப்போது கண்ணதாசனை நலம் விசாரித்த போது கவிஞர் அதற்கு அளித்த பதில் இதுதான்: ராஜாக்களின் கவனிப்பு இல்லாமல் கவிஞர்கள் எப்போது நலமாக இருந்திருக்கின்றார்கள். இதன் பின்புதான் 1982 வெளிவந்த 3ஆம் பிறையில் கவிஞரின் கடைசி பாடல் இடம்பெற்றது. 3ஆம் பிறை பற்றி அதிகம் சொல்ல தேவையில்லை. பாலுமகேந்திராவின் அசலான படங்களில் அதுவும் ஒன்று. கமலஹாசன், ஸ்ரீதேவி ஆகிய இருவரின் நடிப்புகளும் புதிய பரிமாணங்களை காட்டி வியக்க வைத்தன. புத்தி புரழ்ந்த ஒரு சிறுமியின் மனநிலையில் இருக்கும் இளம்பெண் மீது தாய்மையின் பரிவோடு அன்பை சொரியும் ஓர் இளம் வாத்தியாரின் நோக்கில் இந்த பாடல் அமைகின்றது. இந்த பாடலின் இன்னொரு சிறப்பு, இது இயற்கை ஒளியில் படமாக்கப்பட்டது என்பதாகும். கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. அந்தின் பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரோ ஓராரிரோ, ராரிராரோ ஓராரிரோ. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. அமைதி ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி. நீயோ கிளிப்பேடு, பண் பாடும் ஆனந்த குயில் பேடு. ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேதை போல விதி செய்தது. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. அந்திப் பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரோ ஓராரிரோ, ராரிராரோ ஓராரிரோ. காதல் கொண்டேன், கனவினை வளர்த்தேன். கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தேன். உனக்கே உயிரானே, என்னாலும் என்னை நீ மறவாதே. நீ
சந்நிதி கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே அந்திப்பகலுனை நான் பார்க்கிறேன் ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன் ராரிராரோ போராரிரோ ராரிராரோ போராரிரோ ராரிராரோ போராரிரோ ராரிராரோ போராரிரோ. 1982 வெளியான தனிக்காட்டு ராஜாவிலிருந்து அடுத்த பாடல் இடம்பெறுகின்றது. இந்த படத்திற்கான கதை வசனங்களை எழுதி இயக்கியவர் VC குவநாதன் அவர்கள். அவர் இலங்கையைச் சேர்ந்தவர் என்பது அனைவருக்கும் தெரியும். ரஜினிகாந்தின் நட்சத்திர அந்தஸ்தை மேலும் உயர்த்திய இந்த படத்தில் அவருடன் முக்கிய பாத்திரங்களில் நடித்தவர்கள் ஸ்ரீபிரியா, ஸ்ரீதேவி. நிவாஸ் ஒளிப்பதிவை கையாண்டார். தனிக்காட்டு ராஜாவில் இடம்பெறும் இந்த பாடலை SP சைலஜா அவர்கள் பாடினார். SP சைலஜாவின் குரல் அநேகமாக உச்சஸ்தாயில் சற்று பிசுரடிக்கும் தன்மை கொண்டது. ஆனால் விதிவிலக்காக இந்த பாடலை சொல்லலாம். மிகவும் அடக்கி வாசிக்கும் தொனி, குரலில் கொஞ்சம் பாவம், கிட்டாருடன் பின்னி பிணைந்து செல்லும் கோரஸ், இவையெல்லாம் சேர்த்து இந்த பாடலை ஓர் இனிய அனுபவமாக மாற்றிவிடுகின்றது. Thank you.